ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி வந்துட்டு தாய்மார்கள் வந்துட்டு காஃபி குடிக்கலாமா, எவ்வளோ கப்ஸ் குடிக்கலாம், அண்ட் அது குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் எவ்வளோ காஃபி குடிக்கலாம் அண்ட் குடிக்கிறதுனால என்ன நன்மைகள் தீமைகள் அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டைமில் வந்துட்டு இப்போது பேபி பிறந்ததுக்கப்புறம் வந்துட்டு நிறைய தாய்மார்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு நைட் டைம்லாம் வந்துட்டு பேபி எஞ்சிக்குவாங்க, வேக்கப் ஆயிடுவாங்க, ப்ரெஸ்ட் ஃபீடிங் வந்து கொடுக்க வேண்டியா இருக்கும். ஸோ அந்த டைமில் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்துட்டு அண்ட் கொஞ்சம் வார்மாக ஏதாவது குடிக்கலான் இருக்கிறப்போ வந்துட்டு காஃபி வந்துட்டு நிறையா மாம்ஸ் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு என்ன தீமைகள் இருக்குது, அதை நம்ம குடிக்கிறதுனால வந்துட்டு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸை பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேபி பிறந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நிறைய தாய்மார்கள் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு பேபிக்கு வந்துட்டு அன்டைமில் தூங்குவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எப்போ எந்திரிச்சிக்கணும், எப்போ தூங்கணும், எப்போ வந்துட்டு பகலாகுது, எப்போ இரவாகுது, நைட்டு தான் நம்ம தூங்கணும் அப்படின்லாம் தெரியாது இல்லைங்களா. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பேபி ரெஸ்ட் எடுக்கிற டைமில் தான் மாமும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியா இருக்கும். ஸோ அந்த மிட் நைட்டில் எழுந்திரிக்கிறப்போ வந்துட்டு நிறையா மாம்ஸ் வந்துட்டு காஃபி குடிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த காஃபி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நாளைக்கு மாம்ஸ் வந்துட்டு 1 கப் 2 கப் இந்த 2 கப்பு தான் வந்துட்டு அளவுங்க. இதுக்கு மேலே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து காஃபி குடிக்கக்கூடாது. எல்லோருமே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே வந்துட்டு 1 கப் காஃபி குடிச்சிருவோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்துட்டு 1 கப் காஃபி குடிக்கலாம். நைட் டைமில் பேபி எழுந்துட்டாங்க, ஏதாவது வார்மாக குடிக்கலான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா காஃபி எடுத்துக்க கூடாதுங்க. அப்படி எக்ஸ்ட்ரா காஃபி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது உங்கள் பாடிக்கும் நல்லது கிடையாது. அது குழந்தையோட உடம்புக்கும் வந்துட்டு நல்லது கிடையாது. எனக்கு என்ன பாதிச்சிடும், குழந்தைக்கு என்ன பாதிச்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பாதிக்கிறதோட மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு என்ன விதத்தில் பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு குறைஞ்சிரும். அதாவது குழந்தையோட இரத்த அளவு வந்துட்டு குறையுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு நீங்கள் முக்கியமாக செய்யக்கூடிய ப்ரெஸ்ட் ஃபீடிங், பால் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அந்த பால் வந்துட்டு குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் கேஃபைன் அடிக்கடி எடுத்துக்கிறதுனால, காஃபி அடிக்கடி எடுத்துக்கிறதுனால வந்துட்டு உங்களோட குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற பால் ஊட்டக்கூடிய பால் வந்துட்டு குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுங்க. ஸோ காஃபியை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். மார்னிங் டைம் ஈவினிங் டைம் மட்டும் ஒரு 2 கப் மட்டும், அதாவது கப்னால் பெரிய கப்பில் எடுக்கக்கூடாதுங்க, அளவான மீடியம் கிளாஸ் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 2 டம்ளர் மட்டும் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா பேபிக்கு ப்ரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, காஃபி வந்துட்டு குடிக்கக்கூடாது, நான் அதுக்கு பதிலாக என்ன குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேங்க, இதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா குழந்தைக்கு பாலும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். வெந்தய பால் வந்து குடிங்க. நல்லா வெந்தயத்தை வந்துட்டு பால்குள்ளே போட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு வெந்தயத்தை பால்குள்ளே போட்டு நல்லா கொதித்து வெந்தயம் நல்லா வேகிற வரைக்கும் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பால் வந்துட்டு நல்லா அந்த வெந்தயத்து கூட வந்து எல்லோ கலரில் வந்துட்டு பால் வருங்க. ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் வந்துட்டு பால் மாறும். அந்த டைமில் வந்துட்டு இறக்கிட்டு நீங்கள் வெந்தயத்தோடு சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்துட்டு அந்த வெந்தயத்தை எடுத்துட்டு பாலை மட்டும் வடிகட்டி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கரும்பு சர்க்கரையோ இல்லை ஜாகரி வெல்லமோ போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு பால். அதே மாதிரி வந்துட்டு ஒரு 6-7 பல் பூண்டு வந்துட்டு உள்ளே போட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டு பாலில் வந்துட்டு அந்த பூண்டு பாலையே நல்லா வேகிற அளவுக்கு பாருங்கள். அந்த பூண்டை வந்துட்டு கடைசியில் நல்லா மசிச்சு விட்டு பால் கூட சேர்த்து உங்களால் குடிக்க முடிஞ்சால் குடிங்க. இல்லை முடியாது அப்படின்னா அதே மாதிரி பூண்டு எடுத்து வச்சுட்டு பாலை மட்டும் வடிகட்டி நல்லா குடிங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பாதாம் பால். பாதாம் பால் வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு பால். ஸோ அதை வந்துட்டு கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னாலும் வந்துட்டு மில்க்கும் வந்துட்டு நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், குழந்தைக்கு நல்ல மில்க் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருப்பட்டி பால். இந்த கருப்பட்டிங்கிறது வந்துட்டு பிரசவித்த தாய்மார்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. எல்லா வீட்டில் பெரியவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ பால்குள்ளே கருப்பட்டி சுக்கு நல்லா தட்டி போட்டு குடிங்க, அது வந்துட்டு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் காஃபினுக்கு பதிலாக வந்துட்டு இந்த மாதிரியான பாலில் வந்துட்டு குடிக்கிறது நல்லதுங்க. ஏன் இந்த மாதிரி பாலே சொல்கிறேன் அப்படின்னா, பால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறீங்களோ கன்சியூம் பண்ணிக்கிறோம் அவ்வளோக்கு அவ்வளோ பால் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுங்க. பேபிக்கு கொடுக்குற
குழந்தைங்களுக்கு வந்துட்டு தாய்ப்பால் வந்துட்டு அவ்வளோ சுரக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு காஃபிக்கு பதிலாக இதெல்லாம் மாதிரி பண்ணி குடிங்க பாலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மில்க்கும் வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். பேபிக்கு போதுமான அளவு பால் சுரக்கும். கண்டிப்பாக வந்துட்டு கேஃபைன் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 டம்ளருக்கு மேலே குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.